put on their colored dresses and made a rainbow in the sky. The sight by which God blesses. வணக்கம் எல்லாரும். இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது, by the way, welcome to our voice training channel, part 3. இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது breath support பற்றி. எப்படி மூச்செடுக்கிறது, எப்படி கரெக்டாக மூச்செடுக்கிறது. சில பேர் பாடைகளை செஸ்ட்லேருந்து பாடுவாங்க, செஸ்ட்லேருந்து. ஸோ அது வந்து பாடைக்குள்ள லைக் நல்லா வராது சத்தம், லைக் கண்டு வரும், இல்லை நேசலாக வரும். சில பேர் பாடைக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மூக்கால் பாடுற மாதிரி இருக்கும், ஒரு இப்படி 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 காய்க்கிற மாதிரி இருக்கும். இப்படி மூக்கை பொத்திட்டு காய்க்கல இப்படி இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் பேசும்போது, பாடும்போது. சாரி. ஸோ ப்ரீத்திங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஒரு சிங்கருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ப்ரீத் பண்ணும்போது, லைக் நாங்கள் இன்ஹேல் பண்ணிக்கல, லைக் உள்ளே சுவாசிக்கும் போது எங்களோட ஸ்டமக் வந்து வெளியில் வரும். நாங்கள் எக்ஸேல் பண்ணிக்கல, எங்களோட ஸ்டமக் வந்து உள்ளுக்குள்ளே போகும், ரெண்டு போகும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்ட போகிறேன். கொஞ்சம் பின்னால் போய் என்னோட ஸ்டமக்கை பார்த்தீங்கன்னா, என்னோட வயிறு வந்து நான் இன்ஹேல் பண்ணிக்கல வெளியில் போகுது, எக்ஸேல் பண்ணிக்கல உள்ளுக்குள்ளே போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வயிற்றில் கையை வச்சுக்கொண்டு செய்யலாம். இதுவும் ஒரு குட் எக்ஸசைஸ். இந்த பாருங்கோ. ஸோ நான் இந்த பக்கம் போகிறேன். ஸோ நான் இன்ஹேல் பண்ணுறேன். இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே சுவாசிக்கும் போது என்னோட ஸ்டமக் வந்து வெளியில் போகுது. ஸோ இப்போ நான் எக்ஸ்ஹேல் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கல, என்னோட ஸ்டமக் வந்து லைக் இன்ஹேல் பண்ணிக்கல, என்னோட ஸ்டமக் வெளியில் போகுது. சாரி இஃப் ஐ செட் இட் ராங். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டமக் வெளியில் போகுது, ரைட்? பாருங்க. அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது என்னோட ஸ்டமக் வந்து உள்ளே போகுது. யூ ஷுட் ஃபீல் தட். அப்படிதான் பேபிஸும் உண்மையாக சுவாசிக்கிறது. நாங்கள் பிறந்ததுலேருந்து நேச்சுரலாகவே அப்படி தான் நாங்கள் சுவாசிக்கிறோம். ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை, ஒன்றும் நாங்கள் ஏலியன் மாதிரி ஒன்றும் நாங்கள் ஒன்றும் செய்யலை. நாங்கள் எங்களுக்கு நேச்சுரலாக வர்றதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ எல்லாரும் வளர வளர இந்த மெட்டீரியல் வேர்ட்ஸுகளை போய் எல்லாம் சுவாசிக்கிறதும் மாறி எங்களோட நேச்சுரலாக ப்ரீத் பண்ணுறதெல்லாம் மாறுது, ரைட்? ஸோ நாங்கள் இந்த ப்ரீத்திங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாடுறதுக்கு. நாங்கள் நேச்சுரலாகவே எப்படி உண்மையாகவே ப்ரீத் பண்ணுறதுக்குள்ள ப்ராக்டிஸ் தான், எப்பயும் ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்ட் ஆக்குறது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ரீத்திங். எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன், யோகா செய்கிறாக்கள் நிறைய பேர் நல்லா அவங்களுக்கு விளங்கும் இந்த ப்ரீத்திங்கை பற்றி. அதுவும் வெரி குட். ஒரு சிங்கருக்கு எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாடி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோஸில். ஸோ பாடி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதுனால மெடிடேஷன், யோகா, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி குட் பாடுறதுக்கு. So breathing is extremely important for a singer. So நீங்க inhale பண்ணும்போது you have to watch your stomach to go outward, and when you exhale you have to make sure your stomach goes inward. So நீங்க இப்படியே தொட்டுக்கொண்டே செய்யலாம். அப்படி ஒன்றுமே செய்யல, ஒன்றும் மூவ் பண்ணலண்டா, so it means you're moving from the chest. So that's not the right way of breathing. அது கரெக்ட் வே இல்லை ப்ரீத் பண்ணுறதுக்கு. ஸோ இதால் தான் மூவ் பண்ணுறது, இது ஒன்று மூவ் பண்ணாமல் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க வந்து இதுக்குள்ள மூவ் பண்ணுறல அவங்க பாடைகள் இல்லை மூச்சு எடுக்கும் போது இப்படி தான் மூச்சு எடுப்பாங்க. அப்படி மூச்சு எடுத்து பழகிட்டு அவங்களுக்கு அது நாட் குட், ஹெல்த்துக்கும் குட் இல்லை, அண்ட் சிங்கிங்கும் நல்லா வராது. ஸோ நீங்கள் சிங்கிங் நல்லா வரணுமெண்டா நீங்கள் ப்ரீத்திங்கை கவனமாக செய்யணும். ஸோ தேர் இஸ் ஆல்சோ அனதர் டெக்னிக். நீங்கள் டைமரை போட்டுட்டு பொறுங்க வாரு, நான் டைமர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஆஸ் ஐ செட்.
ஸோ இது வந்து எவ்வளவு நேரத்துக்கு நீங்கள் ஒரு நோட்டை வச்சிருக்கீங்க இது ஒரு டெக்னிக். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ என்று செய்ய போகிறேன் நான். நோ ஆண்டு என்ன பிச்சிலையும் செய்யலாம், ஆண்டும் செய்யலாம், ஆண்டும் செய்யலாம், ஆண்டும் செய்யலாம், எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ நான் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் வாட்ச், ஐ திங்க் யூ கேன் see it, ஸ்டாப் வாட்சுக்குள்ளே ஸ்டார்ட் அமர்த்த போகிறேன். ஸோ I'm going to breathe in. Okay, so I stopped at the right time, but okay, so அப்படி ஒரு டெக்னிக். ஸோ அப்படி 10 செகண்ட்ஸுக்கு நான் செஞ்சுருக்கேன், ரைட்? ஸோ so the more you do it every day எவ்வளவு தடவை செய்கிறோமோ, ஸோ எவ்ரிடே ஒருக்கா செஞ்சாலே போதும். ஸோ the more you do it, practice makes perfectன்றனால the more you do it, the longer it becomes. Maybe 12, 20 seconds, 30 செகண்ட்ஸும் போகலாம். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறா, அவள் வந்து யோகா செய்கிறவா. அவள் வந்து யோகா மூச்சு பயிற்சி, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் செய்கிறனால அவளுக்கு அவளுக்கு 1 மினிட்டுக்கு பிடிச்சி கொள்ளையிடும். ஸோ அது வந்து சிங்கிங்க்கு வெரி எக்ஸலண்ட். அப்படி சிங்கிங்கில் செய்யலமாண்டா வெரி எக்ஸலண்ட். ஒரு பிரத்துலேயே பாடையிலமாண்டா தட் இஸ் அமேசிங். That would sound so beautiful. So அது ஒரு voice training exercise breathing techniqueல. So எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் ஒன்று செய்ய போகிறேன். ஸோ நான் breathe பண்ணிக்கல உள்ளுக்குள்ள. When I breathe in, I'm going to breathe in like and breathe in பண்ணிட்டு என்று செய்ய போகிறேன். ஸோ என்று செய்யக்கல நான் வந்து டக்கண்டு breathe out பண்ணலை, ரைட்? நான் வந்து ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீத் அவுட் பண்ணி ஏண்டா 1 செகண்டே முடிஞ்சுது, ரைட்? ஸோ நான் ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணணும், ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும் நான் பாடைக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் அமர்த்துறேன், ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன். ஃபாஸ்ட்டாக செய்யக்கல அண்டு 3 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ஸே முடிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கல, ரைட்? நான் ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கல. ஸ்டார்ட். Like I can go more than 10 seconds, which is amazing, right? That's amazing. So this is an example of breathing techniques. So either every day say senja, you'll get better and better. Especially if your children, ninga chinna pillaiyalanda, it's extremely a good age to start. So the more you do it, ungalku innam age irukku, ungalku innam bright futures irukku to reach for the stars. So ninga evlavu young la thodangrீங்களோ, that's excellent. And any age you can start singing lessons at any age, of course. ஸோ இந்த ப்ரீதிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடுறதுக்கு. அண்ட் உங்களோட பாடுற பியூட்டியே இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கில் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ தீஸ் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கதைக்கிறேன்னுடா நீங்கள் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் சொல்லித்தரேன் இன்னும் ஒரு வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.